கான் சாஹிப் அவர்களே, நாம் பார்ப்போமேயானால் திருமணத்தின் பல பாகங்கள் உள்ளன. ஒன்று நிக்கா, மறுவீடு அனுப்புதல். இரண்டாவதாக வலிமா விருந்து உள்ளது. வலிமா விருந்தில் சமுதாயத்தில் பல இடங்களில் பார்க்கப்படுவதாவது, சிலர் அடுத்த நாளில் வலிமா விருந்து கொடுத்து விடுகின்றார்கள், சிலர் 2 நாள் கழித்து கொடுக்கின்றார்கள், சிலர் இதைவிட நீண்ட இடைவெளி விட்டு கொடுக்கின்றார்கள். ஆகவே கேள்வி என்னவென்றால், திருமணத்திற்கு பிறகு எப்போது வரை வலிமா விருந்து வழங்கலாம்? விஷயம் என்னவென்றால், திருமணத்துடன் சேர்ந்த ஒரு கட்டாயமான பகுதி வலிமாவாகும். அதற்கு சக்தி உள்ளவர் அதனை செய்ய வேண்டும். வலிமாவின் அடிப்படை நோக்கம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாகும். இரண்டாவது ஒரு பெரிய நோக்கம் இன்ன ஜோடி திருமண பந்தத்தால் இணைக்கப்பட்டுள்ளது என்று அறிவிப்பதாகும். மனிதன் ஏதாவது ஒரு இனிப்பு உண்டால், வேறு ஏதாவது உணவு அருந்தினால் அது அவருக்கு மறக்காது. சாட்சி சொல்வதற்கு எளிதாக இருக்கும். ஆம், நான் அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைவுக்கு வரும். இதுவே அடிப்படை நோக்கமாகும். அசாதாரணமான காரணம் எதுவும் இருந்தால் ஒழிய முடிந்தவரை அந்த வலிமாவின் சுன்னத்தை அமல்படுத்த வேண்டும். ஹதீஸில் வருகிறது, வலிமா 3 நாள் வரை என்று. அதற்கு பல சுருக்கமான விளக்கங்கள் உள்ளன. வலிமா 3 நாட்கள் வரை, 3 நாட்களுக்குள் நடத்தலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் கூறுகின்றனர், வலிமாவை 3 நாட்களுக்கு நீட்டிக்கொள்ளலாம், அதாவது விருந்தை 3 நாளைக்கு தொடர்ந்து தரலாம். அசல் விஷயமாவது முடிந்தவரை விரைவாக அந்த சுன்னத்தை அமல்படுத்த வேண்டும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை குறிப்பிட்டு விளக்கமளித்துள்ளார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சிகள், வலிமா ஆகியவற்றிற்காக செய்யப்பட்ட செலவுகளை குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வலிமா என்பது 3 நாட்களாகும். வலிமாவை 3 நாட்களுக்குள் நடத்தலாம் என்று சிலர் பொருள் கொள்கின்றனர். அதாவது இந்த 3 நாள் காலகட்டத்துக்குள் வலிமாவை செய்துவிட வேண்டும். இதற்கு இன்னொரு பொருள், வலிமா விருந்தை 3 நாட்களை விட அதிகமாக நீட்டி தரக்கூடாது. இன்னும் அதிக நாட்களுக்கு விருந்து தருவது, இனிப்பு வழங்குவது அனைத்தும் பிதஅத்துகளாகும். அவற்றிலிருந்து விலகுவது கண்டிப்பாக. எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். சில வேளை மனிதனுக்கு தொலைதூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். எனவே எவ்வாறு இருப்பினும் சாந்தி முகூர்த்தம் மற்றும் வலிமாவை முடிந்தவரை விரைவில் முடித்துவிட வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஹதீஸில் கூறப்பட்டபடி 3 நாட்களுக்குள் நடத்த வேண்டும். ஆனால் சிலர் தூரத்திலிருந்து பயணம் செய்து வருகிறார்கள். 2 நாள் 3 நாள் பயணம் செய்துதான் வந்து சேரவே செய்கிறார்கள். இவ்வாறு பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் 3 நாட்கள் வரை பயணமே செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஏழை மக்கள், எல்லாராலும் விமான பயணம் செய்ய முடியாது. எனவே மனிதன் வலிமாவை தனது வீட்டிற்கு வந்த பிறகே செய்கிறார். இதனை கருத்தில் கொண்டுதான் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பொருளை எடுத்துள்ளார்கள். வலிமாவாக 3 நாட்கள் வரை விருந்து தரலாம். அதனை விட அதிகமாக எக்ஸ்டெண்ட் செய்யக்கூடாது. வலிமா தருவது பற்றிய கட்டளையாவது எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்ய வேண்டும்.